தெரியும்? யாரும் நம்ம வளர்ச்சியை தடுக்க பிளான் பண்றாங்க. யாரெல்லாம் இல்லை மாப்பிள்ள, அந்த சாருவும் சாமுண்டியும் தான். அவங்க மட்டும் இல்ல, கூட வசுந்தராக்காவும் சேர்ந்து பண்றாங்க. அவங்களை இனிமே அக்கான்லாம் சொல்லாதீங்க. அது அந்த அக்காங்கிற வார்த்தையை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும். இவ்வளோ வருஷம் அவங்க நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க வேணா போய் அந்த சார்வையும் சாமுண்டியும் இனிமே இந்த லைன்ல வராதேன்னு போய் தடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்படி அமைதியா இருந்தா அவங்க அட்டூழியம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவோம், சட்டப்படி ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம வன்முறையால் பண்ணக்கூடாது. ஆஃபீஸர்ஸ் அனுப்பிவிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. மறுபடியும் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். ஆமாங்க, அதையாவது பண்ணுவோம். அப்பதான் என் மனசு ஆறும். மாமா அவங்க எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. லைசன்ஸ் வேலையில் அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்கள முதல்ல பார்த்துட்டு வருவோம். சரி மாப்பிள்ள. இது ஓகே. இவன் என்ன இங்கே வர்றான்? ஏழரை என்ன இன்டர்வல் விடாம வந்திருக்கு. இந்நேரம் பெரிய கேமரா வச்சு நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிரம்மாண்டமா ஷூட்டிங் நடத்தணும். நேரம் சரியில்லாம மொபைல்ல தன்னந்தனியா ஷூட் பண்ணிட்டு இருக்க. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், அதை பத்தி உனக்கு என்ன? அட என்னப்பா நீ இப்படி கேட்டுட்ட? என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் அங்காளி பங்காளி இல்லையா? என்னத நீ நானும் எப்படி அங்காளி பங்காளி ஆக முடியும்? வேணும்னா கீரியும் பாம்புன்னு வேணா சொல்லு. ஏய் அப்படிலாம் சொல்லாத பங்காளி. இங்க பாரு, உனக்கு வேணா என் மேல பாசம் பிரியம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உன் மேல பாசம் இருக்கியா? ரொம்ப பாசத்தை காட்டாத, ரொம்ப நெஞ்ச நக்காத, வலிக்கிற போதியா. சரி சரி பங்காளி, இங்க பாரு, என்னைய கிண்டல் பண்ணதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தாராளமா பண்ணிக்க. யோசிக்கிறேன். அது இப்ப நான் உங்ககிட்ட பேச வந்தது ஒரு அக்கறையில தான் பேச வந்த மகாலி. இங்க பாரு, நீ மட்டும் முன்னுக்கு வந்தேனா அது எனக்கு தானே பெருமை. நான் முன்னுக்கு வருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அட பங்காளி, என்ன இப்படி கேட்டுவிட்ட? வேற எப்படி கேட்க? இங்க பாரு, உன்னை விட எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கியா. பாரியா, இங்க பாரு, நீ பெரிய டைரக்டர் ஆகி ஃபாரின் கார்ல போகத்தான் போற. அதை என் 2 கண்ணால பார்க்கதான் ஏன் போறேன். அது இந்த நல்லா ஓடுற படத்தை எல்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் இருக்கார்ல, அந்த டைரக்டரை வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சு பாராட்டு வராம்ல. இங்க பாரு, கண்டிப்பா உன்னையும் அதே மாதிரி கூப்பிட்டு பேசுவாரியா? அப்ப நான் போயஸ் கார்டன் போற அளவுக்கு சூழ்நிலை வரும்னு சொல்றியா? பின்ன இங்க பாரு, நீ வேணா பாரு, நீ வீடே போயஸ் கார்டன்ல வாங்க போற. கேட்க சந்தோஷமா இருக்கு. சரி, பொழப்பெல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் கேக்குறீங்க? அட என்ன பங்காளி, இப்படி காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டா? என்ன பண்றது, எங்கேயாவது நான் கிளம்பி போனேன்னா எனக்கு முன்னாடி என் கெட்ட நேரம் போய் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாரு, நீங்க வேற எனக்கு வெயிட் பண்றீங்க. இங்க பாரு, உன் தரித்திரம் எல்லாம் ஒரு நாள் சரித்திரமாகும் பங்காளி, நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? கடைசியா கால் வேற கஞ்சி குடிச்சு 2 நாள் ஆச்சு. என்னையா இப்படி சொல்ற? இவ்வளவு கஷ்டம்னா வள்ளி கம்பெனியில் போய் வேலை பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒரு கம்பெனி. இருக்கிற 2 டேபிள் சேருக்கு 4 பேர் இருக்கானுங்க. உள்ள உட்காந்துட்டு இருக்க ஆளு வெளியே இருந்து வந்தா தான் அடுத்த ஆளே உள்ள போக முடியும். நிக்க கூட இடம் இல்லை. அந்த நெருக்கடியான இடத்துல போய் நான் என்ன வேலை செய்யறது? ஓ, அப்ப சாப்பாட்டுக்கு மத்த செலவுக்குலாம் என்ன பண்ணுவ? அரை வயிற்றுக்கு சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. இதுல மத்த செலவுக்குலாம் எங்க போறது? அந்த வள்ளிக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்ப நீ. வள்ளி உனக்கு எதுவுமே பண்ணலையா? இந்த வயசுல எனக்கு காசு கொடுக்கணும் தலையை போய் சொல்லிக்கிட்டா நிக்க முடியும்? நல்லாவா இருக்கும்? ஆமாமா, சரிதான். என்னதான் இருந்தாலும் நாமெல்லாம் ஆம்பளை இல்லையா, கௌரவம் எல்லாம் பார்க்க தானே வேணும். ஆமா, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? அதான் ஒன்றும் புரியல எனக்கு. அப்பப்ப ட்ரெண்ட் வேற மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு வர்ற பசங்க இருக்காங்கல்ல, 2-3 ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு டைரக்டாவே டைரக்டரா தான் வர்றானுங்க. அவங்களோட போட்டி போறதுக்கு பெரும் போராட்டமா இருக்குப்பா. எல்லாரும் நல்லா படிச்ச பையனுக்கு வேறையா 10 புதுசு நல்லா லென்த்தா இங்கிலீஷ்ல வேற பேசுறாங்க. என்னால முடியல. இந்த வள்ளி கூட நடுவில் இங்கிலீஷ்லாம் படிச்சுதாமே, நீயே சேர்ந்து படிக்க வேண்டியதானே? ஆட சும்மா இருங்க நீங்க வேற. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அதெல்லாம் என்ன பண்ண சொல்லாதீங்க. பங்காளி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டத்துல இருக்க போல இருக்க. என்னதான் இருந்தாலும் நீ எதிர்க்கட்சி,
உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அழுகெல்லாம் முடியாது, ஆளை விடுப்பா. இங்க பாரு, இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பேசிட்டு நீ பாட்டு கிளம்பிடுவே என்ன? வேற என்ன செய்ய சொல்ற? சரி வா சாப்பிட்டு போவோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் 2 இட்லியை 2 லிட்டர் சாம்பாரில் பிசைஞ்சு அடித்தேன். இப்போ பசி மயக்கமாக இருக்கு, இருந்தாலும் சாப்பிட்டா வாங்கிடுவோம் போல இருக்கு. பங்களே பரவாயில்ல, வந்து சாப்பிட்டு மயங்கு. சரி, எனக்கு சாப்பாடு வாங்கி தரதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் அந்த கார்த்திகை அழிக்கணும்னு சதிவேலை பண்ணிட்டு தெரியுறியாமே, இதெல்லாம் உண்மையா? அட என்னப்பா நீ வேற. இங்க பாரு, உனக்கு ஒரு மாதிரி பிரச்சனைனா எனக்கு வேற மாதிரி பிரச்சனை. யாராவது 3 வேளை சாப்பாடு போட்டா அங்கேயே போய் தங்கமா தங்கிடலான்னு இருக்கேன். நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். அப்புறம் என்ன, என் கூட வா, ஒரே இடத்துல 1 மணி நேரம் இருந்துருவோம். ஆமா, என்ன வேலை கொடுப்பாங்க? போய் கேட்போம். யாருக்கிட்ட? நம்ம சாமுண்டி கிட்ட தான். ஏப்பா, அது பயங்கரமான வில்லத்தனம் பிடிச்ச ஆளுன்னு சொல்றாங்க. ஐயா அதெல்லாம் இல்லப்பா. இவரு நாக்குல நரம்பு இல்லாதவங்க ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இல்லையே, நல்லா சொன்னாங்களே. அட ஏன்பா நீ வேற. இங்க பாரு, அந்த வள்ளிக்கும் கார்த்திக்கு எத்தனை பேர் தான் எதிரியா இருக்க முடியும்? வசுந்தரா ஒரு வில்லின்னு சொன்னாங்க, சாரு ஒரு வில்லின்னு சொன்னாங்க, இப்ப சாமுண்டியும் வில்லின்னு சொன்னா என்னதான் பண்றது? அவன் நல்ல புள்ளப்பா. நிஜமாவா? அட உண்மைதான் சொல்றேன். நீ வேணா வந்து பாரு, நீ ஏன் தெரிஞ்சுக்குவ. நீ வாழ்க்கையில நல்லா வர்றதுக்கு கண்டிப்பா சாமுண்டி உனக்கு உதவி பண்ணுவா. நிஜமாவா சொல்ற? அட வந்து பாரியா, இனி நாம தான் ஆளுங்கட்சியே. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சோத்த போட்டா சரி. போலாம். பரவாயில்லையே, கால் பண்ணோன்னே வந்துட்டீங்களே. உனக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கோன்னு நினைக்காத. எங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாரு, யார் யாருக்குமே பயப்படணும்னு அவசியமே இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போதும். நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னது, அடுத்தவங்களை தொல்லை பண்ணுறதுன்னு உங்கள் வேலை. நாங்கள் என்ன தொல்லை பண்ணோம்? நாங்கள் தொல்லை பண்ணணும்னு நினச்சா அதை உன்னால் ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியாது. இவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தா ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுவும் வசதி இல்லாமல் இருந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எனக்கு என்ன இந்த சிட்டியை பற்றி தெரியாது? என்ன தெரிஞ்சிருந்தும் ஒரு பெனிஃபிட்டும் இல்லையே. இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி கார்த்திக். நீ உன் வைஃபோட அவ வில்லேஜ்க்கே போயிட. வில்லேஜுக்கு போகணுமா இல்லை வில்லால வாழணுமான்றதை டிசைட் பண்ண வேண்டியது நான், நீ கிடையாது. நாங்க ஏதோ அனாவசியமா உனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாதிரி எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க, அதனால தான் சொன்னேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், யாருனால வருதுன்னு தெரியும். யாரோ பண்ண பிரச்சனைக்கு நான் சும்மா உங்களை கூப்பிட்டு பேசல. இப்ப அர்த்தம் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்க எந்த கெடுதலுமே எங்களுக்கு பண்ணலையா என்ன? நாங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா அதை உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன உங்களுக்கு பேக் போன் உங்க அக்கா இருக்காங்கிற திமிரில் பேசிட்டு இருக்கீங்களா? உங்க பேக் போன் இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஓ, எங்க அக்காவை அனுப்பக்கூடாத இடத்துக்கு அனுப்பிட்டோன்னு புருஷனை பொண்டாட்டி ரொம்ப குதூகலமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும்னு சொல்லுவாங்க. என்னோட அக்கா தெய்வம், நின்னு நிதானமா கேட்கும். தீர்க்க வேண்டிய கணக்கை மொத்தமா தீர்க்கும். கணக்கு ஆரம்பிச்சது உங்க அக்கா, ஆரம்ப புள்ளி அவங்க வச்சாங்க, முற்றுப்புள்ளி வைக்க போறது நான். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் நடக்க போறதா சொல்றேன். உங்க குடும்ப ஆளுங்க எங்க இருக்கணுமோ அங்க கண்டிப்பா போய் இருப்பாங்க. அந்த கணக்கு ஆரம்பிச்சு வச்சது உங்க அக்கா வசுந்தரா தான். ஒவ்வொருத்தரும் அங்க போய் சேருவீங்க. என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவியா? நானும் அவங்கள அனுப்பி வைப்பேனா இல்லை நீங்களே தெருவா உங்க தலையை பிச்சுட்டு தானா அங்கே போய் சேருவீங்களான்றது எனக்கு சரியா தெரியாது. ஆனால் நீங்கள் கடைசியாக போய் சேர்ற இடம் அதுதான், அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். ஒரு நாள் நீங்கள் அங்கே போகும்போது தான் பேச்சு துணைக்கு நிற்கிறாள், இவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. ஏய் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் அமைச்சு லைசன்ஸ் வாங்க சொல்கிறியா? இன்டெலிஜென்ட்டாக அட்டாக் பண்ணுறேன்னு நினைப்பு இல்லையா? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் தெரியும் எனக்கு. உன்னை பெயில் எடுக்க தெரிஞ்ச எனக்கு மறுபடியும் உன்னை தூக்கி ஜெயிலில் போட தெரியாதா? எவ்வளோ நேரம் ஆகும்? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலையே. இனிமேல் ஒன்று ஒன்றா புரியும் பாரு உனக்கு.
இந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீ ஒரே வாரத்தில் வாங்கி காட்டுறேன்.